பாரு குண்டில வெயில் அடிக்கிறது கூட தெரியாம அப்பா அவன் தூக்கத்தை பாரு. ஏந்திரிங்க ரெண்டு பேரும். கீதா ஒரு 5 நிமிஷம் பா. மணி 7:30 ஆயிருச்சு. இன்னும் 5 நிமிஷம்ட்டு ஏந்திரிச்சு கிளம்புறீங்களா இல்ல தண்ணியை மோந்து மூஞ்சில ஊத்தவா? டேய் சந்திரபோஸ் எந்திரா. வாத்தா சொன்னபடி செஞ்சிருவா. எந்திரி. பிரவுன் கலர் எடுத்துனோ போட சொன்னேன். நியூஸ் பேப்பர் போட்டுருக்கமாங்க. டீச்சர் திட்டுவாங்கம்மா. ஏங்க பிரவுன் கலர் அட்டை போடலையா? டேய் இன்னைக்கு ஒரு நாள் தானடா ஸ்கூலு. தீபாவளி லீவு முடிஞ்சு போகும்போது அப்பா போட்டு தரேன். சரியா? சச்சினே மணியத்த வீட்ல போய் கொஞ்சம் கருவேப்பிலை வாங்கியாடா. சரிம்மா. சரி வாங்க சாப்பாடு எடுத்து ரெண்டு பேரும் சட்டுன்னு கிளம்புங்க. உங்களுக்கு போனஸ் போட்டதும் முதல் வேலையா புது ஹெல்மெட் வாங்குறோம். சரியா? முதல்ல போடட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். பாய்மா. டாடாமா. பாய். சரிம்மா பாய் சொல்றா. இந்த லிஃப்ட் என்ன வீட்டு வேலை செய்யறவனுக்கும் கொரியர் போடுறவனுக்கும் சாப்பாடு கொடுக்கறவனுக்கு தான் யூஸ் பண்ணணுமா? உங்களுக்காக தான் வச்சிருக்காங்களா இது? இது பாருங்க உள்ள ஏற முடியலங்க. போனா குப்பை வண்டி நாத்தம் ஆறுது. இனிமேல இருந்து இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஃபிளாட் ஓனர்ஸையும் டெனன்ட்ஸையும் தவிர வேற யாராவது யூஸ் பண்ணா வச்சுக்கோங்க. நீங்க எவரும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழைய முடியாது. ஆமா எங்க உங்களால படிக்கட்டில் ஏறி வந்தா உங்க முதல்ல குறை போடுது. இதான் பர்சன் லாஸ் பண்ணி சொல்லிட்டேன். முதல்ல கிளம்பி எங்க நான் பார்த்தாலே வாடியம்மா. உனக்கு இப்போதான் விடிஞ்சதா? வரவ வாலிங் பல்ல அடிச்சுட்டு தான் வருவியோ? மாமா மாத்திரை போட்டு படுத்துக்கிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு? கதவை தட்டிட்டு வான்னு. பிறகு நேராக வாஷிங் மிஷின் போயிடாத. சிங்கில் பாத்திரம் நிறையா கிடக்க, அதை முதல்ல போய் தேய். அப்பா பா உனக்கு போனஸ் போட்ட பின்னாடி என் போலீஸ் ஸ்டேஷன் தர உனக்கு புது ஹெல்மெட். டீலா? டீல்ரா. மாட்றா. பொறுமையாடா. பாய். பாய்ப்பா. ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கண்ணே, முடியலண்ணே. இல்லை இவங்கிட்ட வேலை பார்க்குறது பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம்டா. அண்ணே இவங்க இழுப்பு இருக்கும், நாங்கள் போயிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு யார் லைன் போய் பார்த்துக்குறோம். ஏய் லைனு போடலாம், பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிருமுடா. வாண்ணே. என்னாச்சு? வேற என்ன, நம்ம கம்பெனி தான் பிரச்சனை. இன்றைக்கும் போனஸ் போட மாட்டேன் ரவி. போனஸை போய் கேட்டால் போய் வேலையை பாரு, நாளைக்கு தான் போடுறேன்னு திமுறா பேசுகிறேன். உறுதியாக சொல்லிட்டாங்களா? ஆமாம் ரவி, போய் மேனேஜர்கிட்ட போய் பேசி பார்த்துட்டோம். நாளைக்கு வரேன்னு சொல்கிறாரு. அதான் என்ன பண்ணு தெரியாமல் வெளியே நின்று புலம்பிட்டு இருக்கோம். நீ வேணா போய் பேசி பாரு ரவி. மாலிக் சார். ரவி லைனுக்கு போலையா? போனஸ் என்ன உன்னையும் கிளப்பி விட்டானுங்களா? பேசாமல் லைனுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வா. நாளைக்கு போனஸ் கொண்டான வேலையை பார்த்துருவோம். அப்படி இல்லைனா அட்வான்ஸ் வாங்கி தரேன். இல்லை தீபாவளிக்கு எதுவுமே வாங்கலை, அதான் போனஸ்ஸு. சங்கடப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், நாளைக்காவது வந்துடும்ல. ரவி நான் உள்ளே உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்பிக்கை இல்லைண்ணா செலான் எழுதி கையெழுத்து போட்டு கவுண்டரில் போட்டு போங்க. ஒன்று போனஸு இல்லை அட்வான்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி தரது என் பொறுப்பு. 10 நிமிஷம் லைனில் இருக்கணும், கிளம்பு. செலான் கொடுங்க. ஃபஸ்ட்டு டேட் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் நேம் எழுதிருங்க. எவ்வளோ 2000 அட்வான்ஸ் வாங்குறீங்களா? 2000 போட்டுருங்க. அப்படியே இந்த இடத்துல வேர்ட்ஸில் எழுதிருங்க. 2000 வேர்ட்லேருந்து வேர்ட்ஸில் எழுதிட்டு சைன் போட்டுருங்க. சைன் போட்டு கொடுத்துட்டு போங்க. தௌசண்ட்க்கு ஸ்பெல்லிங் TWO
THOUSANDONLY. டூக்கும் ஒன்லிக்கும் தெரியும், 1000க்கு தான் தெரியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சைன் போட்டுருங்க. சரி, ஓகே. சரி பார்த்துக்கோ. போனா போட்டு பார்த்துக்கோ. என்ன பண்ணுறது? ஏய் நமக்காக உட்காந்துருக்கோங்க, எல்லாத்துக்காக தானே உட்காந்துருக்கோம். விடுறா ஒரே போட்டோம். நான் ரவினே, லைன் கிளம்பிட்டீங்க போல. ஆமாண்டா, நாங்களும் கிளம்பிட்டோனே. குட் மார்னிங். உட்காருங்க. கத்துற கத்து 4 தெருவுக்கு அங்கிட்டு கேட்குது. தீபாவளி வந்துடக்கூடாதே. டேய் எவன்டா தூங்குறது? எழுப்புடா அவனை, எழுப்பு. டீச்சர், அவன் நைட்டு ஃபுல்லாக அவங்க அப்பாவோட தீபாவளி வியாபாரத்துக்கு போயிட்டான் டீச்சர். சர்ரா உட்கார்றா. தீபாவளி வேற வந்துருச்சு. இன்னும் புக்கை திறந்தா ஒருத்த மணியில் ஒன்றும் ஏறாது. சரி, தீபாவளிக்கு யார் யார் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பேசலாமா? பாலாட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்கிறா பாலா, தீபாவளிக்கு என்ன செஞ்சுருக்காங்க உங்கள் வீட்டில்? எங்கள் அப்பா ஜீன்ஸு பேண்ட்டும் டிஷர்ட்டும் வாங்கி கொடுத்தாங்க டீச்சர். அப்படியே எங்கள் குடும்பத்தோட திருமங்கலத்துக்கு போய் எங்கள் மாமா வீட்டில் தீபாவளி கொண்டாட போனோம் டீச்சர். சூப்பர். உட்காந்துக்கோ. தெய்வவேலு, நீ எந்திரி. உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்காங்க தீபாவளிக்கு சொல்லு. டீச்சர், என் யூனிஃபார்ம் ட்ரௌசர் அடியில் கிழிஞ்சு போச்சுங்க டீச்சர். அதனால் எங்கள் அப்பா தீபாவளி அன்னைக்கு புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்காங்க டீச்சர். பாரா, அப்போ தீபாவளி அன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு வெடிக்க போகிற. சூப்பர்ரா. உட்கார்றா. அம்மா உமாமேஸ்வரி, நீ சொல்லு. டீச்சர், எனக்கு எங்கள் அம்மா இனிப்பு உருண்டையும் எள்ளு போட்ட சீடையும் செஞ்சு கொடுத்தாங்க டீச்சர். அப்புறம் எனக்கு லவ்வாப்பழ கலரில் பாவாடை சட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க டீச்சர். உட்காருமா. தினேஷ் பாபு, நீ சொல்லு. டீச்சர், எங்கள் அப்பா எனக்கு 10ஆம் நம்பர் போட்ட பிகில் டிஷர்ட் வந்தது டீச்சர். டேய் உட்காருடா முதல்ல. இந்தாம்மா உட்காருமா. சந்தியா, நீ சொல்லுமா. டீச்சர், இன்னைக்கு எங்கள் வீட்டில் லட்டு, ரவா லட்டு, முறுக்கு, அதிரசம், பால்கோவா எல்லாமே செஞ்சாங்க டீச்சர். அப்பா. டீச்சர், அந்த பிள்ளை வீட்டில் செஞ்சதை சொல்ல சொன்னா அவங்க அப்பா பேக்கரியில் செஞ்சதை சொல்லுது டீச்சர். ஏய் மாறி, வந்தே கண்ணு 1000 பூரி. உட்கார்றா. சந்தியா, அப்படியே தீபாவளி முடிஞ்சு வரும்போது மிஸ்ஸுக்கு பால்கோவா கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஓகே டீச்சர். சரி விட்டா அடிச்சிருவோம் போலையே. அஜித்தே, உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்க? டீச்சர், எங்கள் அப்பா தீபாவளிக்கு வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, கருப்பு பில்லா கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கா டீச்சர். ஏய் அது டேய் இந்த வயசுல ஆரம்பிச்சிட்டீங்கன்னு உட்காருடா முதல்ல. சச்சின், நீ சொல்லுப்பா. எந்திரி. டீச்சர், எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு போனஸ் போட்டுருவான் டீச்சர். போனஸ் போட்டதும் எனக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸு, ரோல் துப்பாக்கி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க டீச்சர். ஒரு நாள் தாண்டா இருக்கு இன்னும் தீபாவளிக்கு. டவுனுக்குள்ளே காலே வைக்க முடியாது நாளைக்கு. இன்னைக்கே அப்பாட்ட சொல்லி எடுத்துருங்க, சரியா? சரிங்க டீச்சர். உட்காருப்பா. சார் யாருப்பா? கொரியர் சார். இந்தாங்க சார். ஓ, இதில் ஒரு கழுத்து போட்டுருங்க. இந்த இங்கேயா? ஆமாங்க. ஐயா என்ன மணிஸ்? தீபாவளி வந்துருச்சு, தீபாவளி காசுன்னு வரலையா ஐயா? ஏதாவது பார்த்து கவனிச்சு விடுங்கயா. சரி வா பார்த்து வாயா. இங்கிட்டு வா. இருப்பா வர்றேன். சரிங்க. இந்தா வச்சுக்க. தேங்க்ஸுங்க. சரிங்க. நல்ல தீபாவளி கொண்டாடு. மா தம்பி, தீபாவளி காசு ஏதாவது பார்த்து கொடுக்குமா? தம்பி ஐயா,
உங்களுக்கு எதுவும் தீபாவளி காசு வேணுமா? பேனா ஓ இந்தாங்க. சார் வாங்க சார், வாங்க வாங்க, தீபாவளி ஆஃபர் சார், வாங்க. சும்மா மாட்டி பாருங்க. இந்த தம்பி இந்த கலரா இதாயா, ரோஸ் கலரா, வாங்க தீபாவளி ஆஃபர் சார், வாங்க சார் வாங்க. ஆமா என்னம்மா எவ்வளோண்ணே இந்த ஹெல்மெட்? 2000 ரூபாய். ஹெல்மெட்மா 1500 ரூபாய்மா. அந்த ஹெல்மெட் எடுங்க. இதாம்மா. அது இல்லைண்ணே, அந்த சிவப்பு கலர் ஹெல்மெட்டா? அது இந்தம்மா. இதுவா சார்? நாங்க போட்டு பாருங்க. அண்ணா போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. அண்ணா இதுக்குள்ள இருக்குல்ல இந்த பஞ்சு உடையாது இல்லண்ணே? ஒன்றும் உடையாது இல்ல? தரமான ஹெல்மெட். எவ்வளோண்ணே இந்த ஹெல்மெட்? 2000 ரூபாய் ஹெல்மெட்மா, ஆஃபர்மா. 1500 ரூபாய் தான்மா. 1500 ரூபாவா? இதை விட கம்மியா ஏதாவது பெருசா காட்டுங்க. இருக்குமா? 1500 ரூபாய் ஆஃபர்ல 1000 ரூபாய் தான்மா. 1000 ரூபாவா? ஆமாமா ஆமாமா. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. அண்ணே வாங்க. அண்ணே இந்த ஹெல்மெட் கொஞ்சம் எடுத்து வைங்கண்ணா, நான் ஒரு 5 நிமிஷம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எடுத்து வைங்கண்ணா, யாருக்கும் கொடுத்துறாதீங்க. தம்பி அந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் எடுத்து வைப்பா, நான் இப்போ வந்துடுறேன். என்னடி நடக்குதுங்க? என்ன ஓடி பிடிச்சி விளையாடுறியா? அப்படிலாம் இல்லை மாமி, ஒரு 1000 ரூபாய் போனஸா கொடுங்க மாமி. என்ன போனஸா? விட்டா பென்ஷன் பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் கேட்ப போல தெரியுது. ஐயோ ப்ளீஸ் மாமி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மாமி, ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுங்க மாமி. அட்வான்ஸா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுடி, மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும். இப்போ எதுக்குடி உனக்கு 1000 ரூபாய்? ஐயோ நான் வந்து சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மாமி ப்ளீஸ் மாமி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மாமி ப்ளீஸ் மாமி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மாமி. நீங்கள் வேணா மாமா கிட்ட கேட்டு பாருங்க மாமி, அடுத்த மாதம் கூட என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க மாமி ப்ளீஸ் மாமி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மாமி. இருடி வாரேன், அவர் வேற என்ன சொல்ல போறாரோ தெரியல, கேட்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த கீதாவுக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸாக வேணுமா, ஏதோ அவசரமா கேட்குறான். என்ன அட்வான்ஸா? என்னது இது? புது பழக்கமா இருக்கு. ஏங்க அடுத்த மாதம் சம்பளத்தில் இந்த 1000 ரூபாய் பிடிச்சிட்டு போங்க, ரொம்ப கெஞ்சுறா, கொடுத்து தொலைக்கும். இன்னைக்கு 1000 ரூபாய் கேட்பான், நாளைக்கு 5000 ரூபாய் கேட்பான். ஒரு தடவை கொடுத்து பழகிட்டேன், அப்புறம் இதே பழக்கமாகி போயிடும். பார்த்துக்க. சரி இந்த ஒரு தடவை தானுங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. என்னமோ செய் போ. முதல்ல போய் பாத்ரூமை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு போகும்போது வாங்கிட்டு போ. பாத்ரூம் கழுவிட்டேன். என்னடி கழுவுனியா இல்லை சும்மா தண்ணியை ஊற்றி விட்டு வந்துட்டியா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் இந்தாடி, நாளைக்கு வராமல் இருக்கிறாத. தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவு, வேலை நிறைய கிடக்கு. வந்துடுடி. என்ன? சரி மாமி, கண்டிப்பா வந்துடுறேன். அண்ணா இங்க ஒரு ஹெல்மெட் வண்டி பாத்தீங்களா? இல்ல பார்க்கலையேம்மா. எவ்வளோக்குண்ணே? 60 ரூபாய்க்கு கொடுங்க. 60 ரூபாய்க்கா? மீட்ரு பார்த்துங்கண்ணே. எவ்வளோ தம்பி? அண்ணே 60 ரூபா வாங்கிக்கண்ணே. சரி. கொடுங்க.
ஏய் சச்சினே டேய் பாத்து வா. சூப்பர்ரா. சரி இரு. வா உட்கார். உட்கார். போலாமா? என்னப்பா போனஸ் போட்டாச்சா? இல்லைப்பா, நாளைக்குன்றானுங்க, இன்னும் போடல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமி கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்னத்தை பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஹலோ சார், வீட்டில் 600 ரூபாய் இருக்கு. பேசாம வாங்க, நாம இன்னைக்கு நைட்டு டவுனுக்கு போகிறோம், நமக்கு தேவையானதை வாங்குறோம். என்கிட்ட 150 ரூபா தான் இருக்கு. நாளைக்கு போனஸ் போட்டோன்னு வாங்கிக்கலாம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, வாங்க வேற கடைக்கு போகலாம். போனஸ் போட்டோன்னு வாங்கிக்கலாம். அட நீ வேற, நிஜமாலே அந்த கடையில் ஒரு சேலை கூட விளங்கலை. இதை விட நல்ல சேலைலாம் நம்ம வீட்டு தலைக்காணியில் இருக்கு. நிமிஷம் தூக்கேன். ஏண்டா? தூக்குப்பா நிமிஷம். என்னடா? போலீஸ் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா. சந்தோஷம்டா. அதுக்குன்னு பொழுதனிக்கும் அதையே போட்டு ரப்படி அடிக்க கூடாது. ஏய், அவனை எதையும் சொல்லிக்கிட்டே இருக்காத. போடுறதுக்கு தானே வாங்கி கொடுத்துருக்கோம். உன் புள்ளைய ஒன்றும் சொல்லிடக்கூடாது. நீ போடுறா. அப்பா ஷூப்பா. எங்கடா? பா அதுப்பா, அந்த பச்சை கலர் ஷூப்பா. இறங்கி பாப்போம். அண்ணா அந்த ஷூ காட்டுங்கண்ணா. தம்பி அண்ணா ஷூ எடுத்து போடியா. அண்ணே இது எவ்வளோண்ணே? நே கொச்சுக்காம கவர் போட்டு போடணே. மத்தால் போட வேணாமா? சரி. அதுவா 300 ரூபாமா இருந்துச்சு. போடுறா. போமா, தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுமா, வீட்டுல போய் சந்தோஷமா இருமா. போமா, 1000 ரூபாய் 500, 500 ரூபாய் 300 போனா பொழுது போனா கிடைக்காது. அனைத்து வகையான செருப்புகளும் நம்ம கடையில. அழகான செப்பல், லேடிஸ் செப்பல், ஜென்ஸ் செப்பல் எல்லாத்துக்கும் நம்ம கடையில செருப்பு இருக்கு. வந்து வாங்கிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. சரியா இருக்கா? அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஐயா வாங்க. பா நல்லா இருக்குப்பா, போலீஸ் ட்ரெஸ்க்கு சூப்பரா இருக்கும்பா. நல்லா இருக்குக்கா. பிடிச்சிருக்குண்ணா. 300 ரூபாய். 100 ரூபான்னு தாங்க. எவ்வளோமா சொன்னேன் நானு? 300 ரூபா சொன்னீங்க. அதான் ரேட்டு. கிளம்புமா. அண்ணா இது எவ்வளோங்கண்ணா? நம்ம கடையில் எல்லாம் ஒரே ரேட்டு தான். 1000 ரூபா ஷூ 500 ரூபா, 500 ரூபா ஷூ 300 ரூபா. நீங்கள் கையில் வச்சிருக்க ஷூ 300 ரூபா. 150 ரூபாய்க்கு கிடைக்குமா அண்ணா? 150. ஏயா 500 ரூபா ஷூ 300 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு 150 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? வந்துட்டாங்க குடும்பத்தோட ஷூ வாங்க. வச்சிருப்பாயா மத? யோ இந்தாயா உன் 300 ரூபாய் ஷூ, நீயே உன் தலையில தூக்கி வச்சுக்க. கிளம்பு. முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா? அப்பனும் மவனும் சேர்ந்து ஆட்டமா ஆடுறீங்க. முதல்ல ஒண்ணு உதைக்கணும். நடா வீட்டுக்கு. பெரிய ஊர்ல இல்லாத ஷூ விற்கிறோம். ஏய் கீதா, 2 நிமிஷம் கோயில் பார்த்து நில்லுங்க. இப்போ நீ வரியா இல்லையா? கேட்க மாட்டியா நீ? அண்ணே நான் சொல்றது ஒரே நிமிஷம் கொஞ்சம் கேளுங்கண்ணே. என்னங்க, ஒரு ஷூ தான் 20 ரூபா தாங்க கிடைக்கும். பிளாட்பாரத்தில் கடையை போட்டு நீங்கள் கொடுக்குற காசு வச்சுனா என்ன மெச்சு விட கட்ட போகிறேன்? அந்த மாதிரி நம்ம அப்படி பேசி போகுது. இல்லைங்க, நீங்கள் கூட்டத்துக்கு முன்னாடி சத்தமாக பேசுனதுனால பொசுக்குன்னு கோவப்பட்டு ஏதோ பேசிட்டா. நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கண்ணே. என் பையன் போலீஸ் ட்ரெஸ்ஸு கேட்டு 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் என்னால் அதையே வாங்கி கொடுக்க முடியுது. அதோட பாக்கி என்கிட்ட 150 ரூபா தாங்க இருக்கு. ஃபோன் இருக்குண்ணே, இதை வேணா வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் பாக்கியை கொடுத்துட்டு நான் நாளைக்கு காலையில் வந்து ஃபோனை திரும்பி வாங்கிக்கிறேன். அவனை பாருண்ணே, ஷூவே பார்த்த மேனிக்கு நிற்கிறான். ஷூ இல்லாமல் வீட்டுக்கு போனால் ஏங்கி போயிடுவாண்ணே. கொஞ்சம் யோசிண்ணே. ஏழை வாடா. இந்தடா மாமாவோட தீபாவளி கிஃப்ட். வச்சுக்க. தேங்க்ஸ் மாமா. மாமா கிஃப்ட் கொடுத்தாங்கம்மா. வாடா. ஏய் எப்படிப்பா 300 ரூபாய் ஷூவை 150 ரூபாய்க்கு கொடுத்தாரு? என்னமோ அந்த பேச்சு பேசினாரு. அவரும் ஒரு பிள்ளைக்கு அப்பாவா தானே இருப்பார். ஏன்பா நீலாம் சின்ன பையன் இருக்கும்போது எப்படிப்பா தீபாவளி கொண்டாடின? நானா? உங்கள் தாத்தா பேங்க்கில் வாட்ச்மேனாக வேலை பார்த்தாரு. அங்கே வரவங்க எல்லாரும் ஸ்வீட்டு, வெடி டப்பா,
ட்ரெஸ்ஸு அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாரு. அதை வச்சுட்டு நான் ஜாலியாக கொண்டாடுவேனே. ஏன்பா அப்போ நீயும் வாட்ச்மேனாகவே இருந்தா எனக்கு எல்லாம் கிடச்சிருக்குங்களப்பா. ஏய், அதான் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? பேசாம படு, இல்லைன்னா அடி வெளுத்துருவேன் பார்த்துக்க. வாய் உனக்கு வர ரொம்ப நீளுது. அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான். நீ இன்னும் அதை மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்க. எங்கள் அப்பா என்ன அப்படி கேட்கவே இல்லையே, ஆனால் என் பையனை நான் அப்படி கேட்க வச்சிட்டேன்ல. ஏதோ பண்ணுது கீதா. யாரும் பெத்தவளை பார்த்து அந்த வார்த்தையை ஈஸியாக கேட்டுற மாட்டாங்க. ஏன்னா 10 மாதம் சுமந்துட்டோம்ல. ஆனால் ஒரு அப்பனை பார்த்து அந்த வார்த்தையை ஈஸியாக கேட்டுருவாங்க. அவன் என்னைக்கு அப்பா ஆகுறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உள்ள வா. மணி வாகிதா, சச்சினை கொஞ்சம் பார்த்துக்கிறியா? இன்னைக்கு அவனுக்கு லீவு, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி கீதா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே முகம் ஏன் வாட்டமாக இருக்கு? அதுவா, போனஸ் ஒன்றும் போடலடி. இந்த அந்தானு டெய்லி இழுத்து அடிச்சுட்டே கிடக்காங்க. அதான் அந்த மனுஷன் மூஞ்சி அப்படி இருக்கு. சச்சினே, இங்கிட்ட அங்கிட்ட போகாமல் ஒழுங்காக இங்கனக்குள்ளேயே கிடக்கணும், சரியா? அம்மா வந்துடுறேன். வரேன்டா. யா சச்சினே, சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேன். தம்பி இருக்கான் பாரு, விளையாடு. சரிதா, போறேன். போலாமா? என்னடா குரங்கு மாதிரி வந்து குதிச்சிட்டு இருக்க? அவன் இருக்கிற கடுப்பு தள்ளுறா. மாப்பிள்ள, வண்டி என்ன காலையில இவ்வளவு கோவமா இருக்கிறியா? ஆமா, என்ன பிரச்சனை? நானே போனஸ் போடலன்ற கடுப்புல இருக்கேன். அட நீங்க வேற மாப்பிள்ள, போனஸ் எல்லாம் ஒரு மேட்ரா? அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. தீபாவளி வியாபாரத்துக்கு ஒரு ஆளு குறையுது. 4 மணி நேரம் தான் வேலை, 2000 ரூபா கொடுக்குறாங்கயா. வீடுந்தா தீபாவளி, நம்ம வீடெல்லாம் ஜெகஜோதியா இருக்கும்யா. ஊரே மெச்சு போயிடுவாங்க. வர்றியா வரலையா? நீ முதல்ல வண்டி எடு. என்ன காதுல விடுவே? தள்ளுறா டே. இரியா, சொல்றத கேளியா. இங்க வரியா? பேங்க்ல கூட இப்படி காசு கொடுக்க மாட்டாங்க. வாயா, இங்க வரு. ரைட்டியா, போயா போ, உனக்கு நேரம் சரியா. அவனுக்கு கையில காசு, வாயில தோசைன்னு வாங்க. பயவுளைக்கு கொடுத்து வைக்கல. பா, எனக்கு என்ன? இந்த மாதிரி ஊருக்குள்ள கொள்ள பேரும் பொண்டாட்டிக்கு பயந்தவங்கள தான் இருக்காங்க. ஆனா இந்த குண்டலகேசி மட்டும்தான் பொண்டாட்டியை கரண்ட காலில் வச்சிருக்கான். நான் வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. இன்னைக்கு கண்டிப்பாக போனஸ் போட்டுருவாங்க, சரியா? கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? சரி, வரேன். வேண்டும் 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 கொடுத்துடு 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 வேண்டும் 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 வேண்டும். என்னடா சொல்றாங்க? இதெல்லாம் தர மாட்டாங்கண்ணே. சும்மா மேனேஜர் வாரான் போறான் போட்டு உழப்புறாங்கண்ணே. பெசா நீ சேர்ந்து கத்துனே. தம்பி, இந்த போராட்டத்துக்கும் மறியலுக்குள்ள இங்க வேலை இல்ல, சரிங்களா? ஓனர்கிட்ட பேசியாச்சு. சாயந்தரம் 6 மணிக்குள்ள உங்களுக்கு எல்லாம் போனஸ். 6 மணி வரலாம் வெயிட் பண்ண முடியாதுண்ணே. இப்பயே சொல்லணும்னா ரோட்ல போய் உட்காந்துருவோம். எப்ப 6 மணிக்குள்ள போனஸ் வரலன்னா முன்பணம் வாங்கி தரேன்ப்பா, சரியா? இப்போதைக்கு இருக்கிற வேலையை போய் பாருங்க, போங்க. சார் போங்க சார். நேத்துல இருந்து இந்த கதையை சொல்லிட்டீங்க. போனஸ் வாங்காம இந்த இடத்துல நகரதா இல்ல. சொகுசு காத்தா ஃபேன்ல உட்காந்தா எங்க கஷ்டம் எப்படி சார் தெரியும்? வெயில்ல தெருத்துருவா சுத்துற நாங்க. நான் பேசிட்டு தானே பாய். உங்களுக்கு என்ன தீபாவளியா? ஈஸியா சொல்லிடுவீங்க. நாங்க தான பாடா படுறோம். கொடுத்துடு 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 கொடுத்துடு
ஹலோ சொல்லு மாப்ள. டேய் இங்கே செம்ம கடுப்பேத்துறாங்கடா. ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. கையில் வேற சுத்தமாக காசு இல்லை. சரி இப்போ என்ன மாப்ள, காசு எதுவும் வேணுமா? இல்லை காலையில் தீபாவளி வியாபாரத்துக்கு வேலை செய்யணும். காசு தரேன்னு சொன்னல. அப்படி வா வலிக்கு. காலையில் என்னமோ வீட்டு எஜமானியம்மா அந்த பேச்சு பேசிச்சு. டேய் அதை விடுறா. இப்போ அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அடா வா மாப்ள, உனக்கு இல்லாதா? மோளை வீட்டில் போய் வண்டியை பாட்டு பஜாருக்கு வந்துரு. வந்துட்டு கால் பண்ணு மாப்ள. சரிடா நான் உடனே வரேன். அக்கா வாங்க, அக்கா வாங்கக்கா, சேலை வாங்கிட்டு போங்கக்கா, வாங்கக்கா வாங்கக்கா, அக்கா வாங்க, அம்மா வாங்க. அண்ணனுக்கு வாங்கிட்டு போக 2 சட்டையை ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அண்ணன் தடையும் பார்த்தா கிடைக்காது. டவக்கு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. ஐயா வாயா 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 வாயா. யோ மாப்பிள்ள உன்னதான் எதிர்பார்த்துருக்கேன். இங்கே பாரியா எல்லாம் செக்குடு சட்டை தான், பிரிண்டட் சட்டை தான். வித்துறேன். 1000 ரூபா சட்டை 500 ரூபா, 2000 ரூபா சட்டை 1000 ரூபா. புரியுதா? இந்தா 1000 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்க. அது ஓகேவா? அது 1000 ரூபாண்ணே. வாங்கக்கா வாங்கக்கா. வண்டி இருக்கு, வீடு வேற பூட்டிருக்கு. ஆளுக்கான சாப்பாடு அப்படியே இருக்கு. எங்க போனார் இவரு? அம்மா. ஏய் சச்சினே, அப்பா எங்கடா? தெரியலையம்மா, நான் பார்க்கலம்மா. பார்க்கலையா? எங்க தான் போனார் இவரு? இந்தாங்க பிடிங்க, உட்காந்து பாருங்க. நீங்கள் கவரை பிரிக்காதீங்க. பாருங்க பாருங்க பாருங்க. ஏய் அதை எடுக்க. யார் நீங்க? அண்ணா ஏய் அண்ணா அண்ணா எங்க இருக்கீங்க? போடா ஏய் போடா. நிப்பாடி. ஒருத்தனை போட்டு ஏன்னா எத்தனை பேர் அடிக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருக்காங்க. உனக்கு என்னடி? அவங்களுக்கு இதே ஒன்று கிடையாது, எனக்கு இதே ஒன்று இருக்கு. சரியா? அர்றாவனா அர்றா. ஏய் போடி. அர்றாவனா அர்றா. அர்றா. ஐயா அது பஞ்சாயத்து கூட்டிட்டாங்கயா. ஆரம்பிச்சிட்டாங்களா? எதுக்கு அடிக்கிறீங்க? யாரு காட்டிங்களா? என்னன்னு எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன பஞ்சாயத்து? எந்த தப்பு பண்ணல. யாரா நீ? ஏன் தெரியலையா? என்னடா சண்டை இங்க? வாடா இங்க. ஏட்டையா உன்னை பிடிச்சி வண்டியில் ஏத்துங்க. ஏண்டா எதா இருந்தாலும் நீ கை வைப்பியா? ஸ்டேஷன்ல இருந்து நான் ஒன்றும் பண்ணல சார். சார் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் பண்ணல சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார். சார் சார் ஏட்டையா அவனை உள்ள தூக்கி உட்கார வைங்க. கணேசா வண்டியை ஸ்டேஷன் விடு. ஏம்மா எனக்கு சச்சின் சந்திரபோஸ்னு பேர் வச்சிங்க? அதுவா, உங்க அப்பாவுக்கு சுபாஷ் சந்திர போஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சச்சின் டெண்டுல்கர்னா ரொம்ப பிடிக்கும்.
நீ பிறந்தப்போ எந்த பேர் வைக்கிறதுன்னு எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்துச்சு. உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச சுபாஷ் சந்திர போஸில் சந்திரபோஸை மட்டும் எடுத்துக்கிட்டு, எனக்கு பிடிச்ச சச்சினை எடுத்துக்கிட்டு உனக்கு சச்சின் சந்திரபோஸ்னு பேர் வச்சோம். தூங்கு.